ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த கொரியன் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹைப் கொடுக்கவும் மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கும் வரும், அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ரீச் ஆகும். ஸோ வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ளே போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் அவன் அப்படி சிரிச்சுட்டு போன மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அவன் போய் இவரும் வந்து பின்னாடி போயிட்டு அவன் மூஞ்சிலே ஒன்று அடி அடிச்சிருப்பாரு. அப்போ இங்கே அவரோட அசிஸ்டன்ட் கிம் வர வந்துட்டு இவர் அடிக்க வர, அப்போ இவர் வர டே இங்க பாருடா, அவனை மாதிரி நீ வந்து இறங்கில அவனை வந்து போக தேவையில்ல. அவனுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, நமக்கு அதுக்கு மேல ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. நம்ம அவன்கிட்ட வந்துட்டு அவனை மாதிரி இறங்கில பண்ணணும் அவசியம் இல்ல. ஓ அப்படி, நீ இது கண்டிப்பா அனுபவப்படா. அது நான் பார்க்கத்தாண்ட போறேன். பார்த்து பண்றது வந்தாலும் நீ வெற்ற குழியில நீயே விழுந்துட போற அப்படின்னு சொல்லிட்டு அவரு மிரட்டிட்டு அங்க வந்து போயிடுவாரு. அப்புறம் இவங்க எல்லாம் வந்துட்டு அந்த ஃபியூனரல்ல இருக்க இவருக்கு வந்து அங்க இருக்கவே முடியாது, பயங்கர கோவமா இருக்கும். அதனால அங்க வந்து போறா. எங்க போறீங்க, கொஞ்சம் தள்ளுறியா? இங்க பாருங்க, இப்ப நீங்க இங்க இருந்து ஓடி போறதுனால மட்டும் அவனை வந்து கொல்றதுனால மட்டும் எதுவுமே நடக்க போறது இல்ல. இப்ப நீங்க வந்து ரிவெஞ்சுக்காக ஒண்ணு போல, உங்களுக்கு வந்து கில்ட். என்ன பண்ண சொல்ற அப்புறம் நீ என்ன? எனக்கு புரியுது உங்களுக்கு வந்து கில்ட். இந்த மாதிரி வந்துட்டு உங்க அப்பாவை வந்து அவன் கொண்டுட்டான் அப்படி சொல்லிட்டு ஒரு கில்ட், அதனால வந்துட்டு அழ முடியாம நீங்க இங்க இருந்து போறீங்க அப்படிதானே? அப்படி சொன்னதுக்கப்புறம் அவரால் வந்து தாங்கவே முடியாது. ஆமா, வேற என்ன பண்றது, என்னால் இங்க இருந்து அழதான் முடியும், வேற என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு பயங்கரமா உட்காந்து அழுதுட்டு இருப்பாரு. நான் அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ண வந்து தவறிட்டேன், எல்லா மேலே தப்பு அப்படி சொல்லிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருப்பாரு. இவ தான் வந்துட்டு கன்சோல் பண்ணிட்டு இருப்பா. எவ்வளவு முடியுமோ அழுதுருங்க, தயவு செஞ்சு அழுதுருங்க, அதெல்லாம் மனசுலயே வச்சுக்காதீங்க. அதெல்லாம் நீங்க மனசுல வச்சிருந்தீங்கன்னா உங்களால ஸ்டெடியா வந்துட்டு அந்த லீ எதிர்த்து போராட முடியாது. அதனால தயவு செஞ்சு அழுதுருங்க அப்படி சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுட்டு இருப்பா. ஸோ அதனால வந்துட்டு அவரும் பயங்கரமா அழுதுட்டு இருப்பாரு. அப்புறம் ஃபியூனரல் டைம்ல எல்லாருக்கும் வந்துட்டு ஃபுட்ல சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்களா, அங்க எல்லாருமே வந்துட்டு கஷ்டப்பட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இங்க நம்ம தாத்தா இருக்காரு இல்லைங்களா, அவர் நம்ம பார்க் பக்கத்துல போய் உட்காந்துட்டு, இங்க பாருப்பா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த கேம்லிங்ல வந்துட்டு யார் ரொம்ப கஷ்டப்படுறவன் தெரியுமா? ரூபா கூட காசு எல்லாம் விளையாடுறவன் கிடையாது. அந்த காசு இருந்துமே நாலு பின்ன வந்துட்டு நம்ம பின்னாடி இவ்வளவு பேர் இருக்காங்களே, இவங்களை எப்படி காப்பாத்துறது இந்த கேம்லிங் விளையாடினா அப்படின்னு யோசிக்கிறவன் தான் ரொம்பவே கஷ்டப்படுறவன். நீ அந்த நிலைமையில தான் இருக்க பாரு, உனக்கு நீ இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படி சொல்லி காமிச்சிட்டு இருப்பாரு. அவரும் வந்து எல்லாரையுமே பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம லீவ் வந்துட்டு அவனோட ஒன் கிளப் குரூப்ல இருப்பாங்க இல்லைங்களா, அவனுங்களே போட்டு மிரட்டிட்டு இருப்பான். என்ன சொல்லிட்டு இருப்பான்னா, இங்க பாருங்க, நாங்க 4 செடி எடுத்துட்டு வந்திருக்கோம், உங்க 4 பேருக்கு தான். யார் யாருக்கு என்னென்ன செடி வேணும்ன்றதை கரெக்டா சொல்லிடுங்க. அப்பதான் வந்துட்டு உங்களை புதைச்சதுக்கு அப்புறம் என்னால வந்துட்டு செடி நட்டு வைக்க முடியும். உங்களுக்கு எந்த செடி கரெக்டா இருக்கும்? நீங்க வந்துட்டு ஜட்ஜா இருக்கிறதுனால உங்களுக்கு பைன் ட்ரீ வச்சுட்டுமா? அப்புறம் நீங்க வந்துட்டு இந்த மாதிரி லாயரா இருக்கிறதுனால உங்களுக்கு நான் வந்துட்டு வேணும்னா ப்ளம் வச்சுட்டுமா? அதை கரெக்டா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. என்னடா பேசிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு எல்லாரும் அதட்ட, என்னப்பா என்னைய வந்துட்டு அதட்டுற அளவுக்கு உங்களுக்கு யார் தைரியம் கொடுத்தது? என்னை எதிர்த்து நீங்க எதோ வந்து பிளான் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். அது நீங்க இப்பவே ஸ்டாப் பண்றது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இல்லைன்னா நாளை பின்ன உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன கேட்க முடியாதுல்ல, அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் என்னோட ஃபைனல் வார்னிங் அப்படின்ற மாதிரி வேற சொல்லிட்டு போயிடுவாரு. இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பயமா தான் இருக்கும், என்னதான் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி. என்ன எல்லாருக்கும் அவனை பத்தி நல்லாவே தெரியும்ல, அதனால லைட்டா கொஞ்சம் பயந்துட்டு தான் இருப்பாங்க. அப்புறம் இங்க அவர் வந்துட்டு அந்த ஃபியூனரலுக்காக வந்துட்டு படையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களா, அப்புறம் அவர் கூட இந்த மெமரிஸ்ல இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்க, அவருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி பண்ணியிருப்பாங்க. அது ஞாபகம் தான் நம்ம பார்க்குக்கு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு, இங்க பாருப்பா, ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி ஆனாலும் எனக்கு ஒன்றும் அவ்வளோலாம் வயசு ஆகல, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ரெட் பீன் இருக்கு பத்தியா, இந்த நூடுல்ஸ் வந்துட்டு எனக்கு இப்பத்திலிருந்து வேண்டவே வேண்டாம், நான் செத்தாதான் இதெல்லாம் நான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. இப்போ அந்த நூடுல்ஸ் தான் அவருக்கு படைச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து இப்போ நம்ம பார்க் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சரி சரி ரிட்டையர்மெண்ட் தான் ஆயிட்டேன், இனிமேல் வீட்டில் கம்முன்னு இருந்துட்டு எங்க அப்பாவா இருக்கிற வேலையை பாரு. என்னது, நீ வந்து நிறைய குடிச்சுட்டு நினைக்கிறேன்டா, அதனால தான் நல்லா பேசிட்டு இருக்க. இல்லை இல்லை, நான் வந்து கரெக்டாக தான் இருக்கேன், நான் வந்து அதை வேணும்னே தான் சொன்னேன். நீ அப்பா வருது உனக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் வந்துட்டு லூஸ் தனமா இருக்கு, நீ எல்லாம் என் அப்பாலாம் கூப்பிடாத சரியா, கேட்கவே முடியலனால. சரி சரி, ரொம்ப ஓரதா பண்ற, நீ அப்படியே வந்துட்டு இவர் அப்பான்னு கூப்பிடாம அண்ணன் வேற கூப்பிடுவாங்க அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாரு. அப்புறம் வந்து கடைசி நேரத்துலதான் இவர் சொல்லியிருப்பாரு இல்லைங்களா, மகனை நான் லவ் பண்றேன்டா அப்படி சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு அவர் புதைச்ச இடத்துலயே வந்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் இங்க நம்ம லீவ் வந்துட்டு மேஜர் கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி நீங்க பார்க்கோட அப்பா கொண்ட விஷயத்துல வந்துட்டு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணதுனால உங்களை நாங்க வந்துட்டு இங்க ஒன் கிளப் குரூப்ல சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அப்படியே ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி அவ்வளவு சொல்லிட்டு இருப்பாரு. அப்புறம் எங்க செரிமனிக்கு வந்துருங்க அப்படி சொல்லி போன் வைக்கிற டைம்ல எங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு, எங்க ஒரு லேடி வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, அவனாலதான் இப்ப எல்லாமே பிரச்சனையா இருக்கு, சரி அவளை எப்படியா நம்ம சமாளிச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு போறது யாரு தெரியுங்களா, நமக்கு அங்கதான். அங்க போய் பார்த்தவரு, இங்க பாருங்க, நம்ம புது அபார்ட்மெண்ட்ல ஒரு பென்ட் ஹவுஸ் உங்களுக்காக. ஓ பென்ட் ஹவுஸா?
பார்க்கறதுக்கு ரொம்ப லக்ஸரியா இருக்கே, வியூல நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாமா, பயங்கரமான வியூல தான் இருக்கு அது. அங்க இருந்து நம்ம சியோல் சிட்டியே தெரியும்னா பாத்துக்கோங்களேன். ஓ! ரொம்ப அஃபோர்டபிள் பிரைஸ்ல பயங்கரமான பென்ட் ஹவுஸா இருக்கு. அதுவும் எனக்கு நீங்க ஃப்ரீயா தரீங்களா? ஆமாமா, நீங்க வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பண்றதுக்கு இருக்கு. அதனால நான் இத தர்றதுக்கு ஆசைப்படுறேன். ஆ, நல்ல விஷயம் தான். ஆனா என்ன பாருங்க, எனக்கு இப்ப இது பிடிக்கவே இல்ல. என்ன சொல்றீங்க? ஆமா, எனக்கு வந்து இத விட எக்ஸ்பென்சிவா வேணும். எக்ஸ்பென்சிவாவா? சொல்லுங்க, பரவால்ல. பார்த்து பண்ணிக்கலாம். ஒண்ணும் இல்ல. நம்ப ரிசர்வ் ஃப்ரண்ட்லாம் நீங்க கொஞ்சம் எங்களுக்கே வந்து குடுத்தீங்கன்னா, நம்ப அபார்ட்மெண்ட்லாம் இடிச்சு திரும்பி நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து கட்டிர்லாம். அவ்வளோதான் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு எங்க நான் போறது காசுக்கு அப்படின்ற மாரி இவரு பார்த்துட்டு இருக்க, அது உங்களால முடியாதுல்ல. அப்ப நான் வந்து எப்படி முடியுமோ அப்படி பார்த்துக்கிறேன். அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து போயிடுவாங்க. இந்த பார்க் என்ன பண்ணா, எல்லாரையும் வசியம் பண்ணி வச்சிருக்கான்னு நெனைக்கிறேன். எல்லாரும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு லீவன் வந்து அங்க வந்து கோவமா போயிட்டு இருப்பாரு. அப்புறம் வீட்ல எல்லாரும் பேசிட்டு இருக்க, இப்போ வந்துட்டு லீவானுக்குன்னு சொல்லிட்டு ஒரு புது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த புது கன்ஸ்ட்ரக்ஷனோட வேலைலாம் போயிட்டு இருக்குமா, அவன் வந்து முன்னேறிட்டு தான் இருக்கான். நம்ம தான் வந்து இங்க இன்னும் அடி வாங்கிட்டு கீழயே போயிட்டு இருக்கோம். இதுக்காக வந்து கண்டிப்பா நான் அவனை பழி வாங்கியே தீருவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட 3 அசிஸ்டன்ட் இருப்பாங்க இல்லைங்களா? இப்போ 3 தம்பிங்களா இருக்கவனுங்க. அவனுங்க வந்து ரொம்ப கோவமா வந்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோ கால்லயே விழுந்து, இங்க பாருங்க, தயவு செஞ்சு வந்துட்டு இந்த வாட்டி எங்களுக்கு வந்து பெர்மிஷன் கொடுங்க. அந்த லீவ் ஆன இல்லாமலே பண்ணிடுறோம் நாங்க அப்படின்லாம் பேசிட்டு இருக்க, இங்க பாருங்கப்பா, நான் எதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்? நம்ம எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி வந்து டிசிஷன் தான் எடுக்கணும். ஏன்னா நம்ம எல்லாம் ஃபேமிலி. இது நீயாப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக்கா பார்த்துட்டு இருப்பாங்க. ஆமா, நம்ம எல்லாரும் ஃபேமிலி. அதனால அவன் போக்குலயே அவனை போக விட்டுட்டு அப்புறம் அவனை வந்து பெருசா அடிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் இவங்க ஃபேமிலியே சேர்ந்துட்டு எல்லாருமே அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு, அதாவது நம்ம ஆஃபீஸ் இருக்கும் இல்லைங்களா, அபார்ட்மெண்ட் ஆஃபீஸ், அங்க வந்துட்டு கால் பண்ணி வந்துட்டு இதுல பிரச்சனை, இதுல எது பிரச்சனை அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாருக்கும் இங்க மண்டை காஞ்சிட்டு இருக்கும். அப்புறம் இவங்கலாம் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படி சொல்லிட்டு அங்கே போய் நிற்க, யார் நீங்க, உங்களை உள்ள விட முடியாது. நாங்களே டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், எங்களே உள்ள விட மாட்டா சொல்வீங்களா நீங்க? அப்புறம் இது வெறும் ஃபார்மிங் பண்ற இடம் தானே, அதுல எங்களை உள்ள விட மாட்டீங்களா? ஏன் உள்ள விட மாட்டீங்க அப்படி சொல்லிட்டு மாத்தி மாத்தி கத்திட்டு இருக்க. சரி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நம்ம போலீஸை கூப்பிடலாம், வாங்கடா போலாம் அப்படி சொல்லிட்டு இவங்கள போக, போலீஸ் அதெல்லாம் வேண்டாம். அப்படின்னா என்ன பண்ண போறீங்க? அப்ப எங்களை உள்ள விடுங்க, நாங்க சும்மா பார்த்துட்டு போயிடுறோம் அப்படி சொல்ல, சரி உள்ள போங்க அப்படி சொல்லி அனுப்பிடுவாங்க. பார்க் வந்துட்டு, என்னப்பா எல்லா பெரிய தலைங்களும் இங்கதான் இருக்கீங்க போல இருக்கு, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இங்க இருக்கீங்க, கமிஷனர் இருக்கீங்க, மேஜர் இருக்கீங்க, பயங்கரமான இடம் போல இருக்கு. ஆனா எல்லாரும் எப்ப செடியா இருக்கிட்டு இருக்கீங்க? அதான் இவர் பண்ண சொன்னாரா? யாரா நீ, எங்களை எப்படி இவ்வளவு மரியாதைலாம் பேசுவ? ஓ, உங்களுக்கு ஒரு மரியாதையா? சரி பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. அதுக்கு முன்னாடி இந்தாங்க இந்த போட்டோ எல்லாம் பாருங்கப்பா அப்படி சொல்லி காமிச்சிட்டு இருப்பாரு. பார்த்தா வந்துட்டு, பாத்தீங்களா, இது உங்க கூட இவரும் வந்துட்டு மேயரா இருந்தவர். ஆனா இப்ப பாருங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி அவர் காணாம போயிட்டாரு. ஆனா இங்க பாருங்க அவரோட பேர் போட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம் உங்களுக்கே தெரியும். அப்புறம் இங்க பாருங்க, அந்த நியூஸ் பேப்பர் ஃபேக்டரியோட ஓனர். அப்புறம் இங்க பாருங்க அப்படி சொல்லிட்டு ஒருத்தரை காமிச்சிட்டு எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இருப்பாரா. அது பார்த்துட்டு, இங்க வந்து நீ கிளம்பி போறது எனக்கு நல்லது. சரிப்பா, அதான் உன்னோட ஆசையா இருந்தா நான் எதுக்கு உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு பாட்டு நாங்க வந்து எல்லாரும் வெறுப்பிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாரு. அப்புறம் அன்னைக்கு நைட்டே வந்து 4-5 ட்ரக் அவரோட அந்த டீ ஃபார்ம் பண்ற இடத்துல இருந்து வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ ஆளுக்கு வந்து ஒரு இடத்துலயே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க நம்ம ஹாரி வந்து நம்ம காங் கூட இருப்பாளா, காங் வந்து உனக்கு லொகேஷன் தெரியுமா தெரியாதா? அது எனக்கு தெரியும் தான் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அப்புறம் நம்ம பார்க் சொல்லியிருப்பாரு, இங்க பாரு, லொகேஷன் நீ நடுவில் மறந்துட்டாலும் பரவாயில்ல, என்னோட கார் வந்து கிராஸ் பண்ணி தான் போவோம், அது வரைக்கும் நீ அங்கே இரு அப்படி சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால அது எனக்கு தெரியும் அப்படி சொல்லி பார்க்கும்போது, பார்க்கோட கார் போகுது அப்படி சொல்லி பார்த்தா லீவ் போயிட்டு இருப்பான். இந்த லீவ் போயிட்டு இருக்கானு அப்படி சொல்லிட்டு எல்லாம் சைலண்டா பார்த்துட்டு இருப்பாங்க. அவரு கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்க, அப்பனா அவன் வந்து எல்லாரையும் ஏமாத்திட்டு இந்த ட்ரக்ல தான் வந்துட்டு அவன் தனியா காசு எடுத்துட்டு போயிட்டு இருக்கானா அப்படி சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்களா. கார் வந்து ட்ரூ வேல் எஸ்டேட்குள்ள தான் போவோம். இவங்களை வந்து ட்ரூ வேல் எஸ்டேட்குள்ள போகலான்னு பார்த்தா திடீர்னு வந்துட்டு அங்க பார்க்கிங்ல யாருமே இல்லாம கார் ஸ்டக் ஆயிடும், அதனால உள்ள போக முடியாது. அச்சோ, கார் மாட்டிக்கிச்சே அப்படின்னு என்ன சொல்றீங்க? இந்த வீட்டுல தான் வந்துட்டு அவன் இங்கே வச்சிருக்கானா? ஆமா, இங்கதான் வச்சிருக்கான் அவன், ஆனா எங்க இருக்குன்னு தான் தெரியல அப்படின்லாம் வந்து ஃபேமிலியா பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் சரி, இப்ப எந்தெந்த வீட்டுல வந்து காலியா இருக்கு, அது வந்துட்டு இப்போதைக்கு ஒரு 3 வீடு காலியா இருக்கு அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்க, ஆமா இதுல நம்ம ஒரு வீடு விட்டுட்டோம். என்ன வீடு? அதுதான் நம்மளோட பழைய பிரசிடென்ட் கங்வானோட வீடு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல போயிட்டு பாஸ்வேர்ட்ல வந்துட்டு கோல்மால்லாம் பண்ணி உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா ஃபுல்லா ஃப்ரூட் பாக்ஸ்ல வந்து காசு தூக்கி வச்சிருப்பான். அதை பார்த்துட்டு, எவ்வளோ காசு, இதெல்லாம் தான் நம்ம மக்களுக்கு காமிச்சே ஆகணும், அப்பதான் அவங்கள நம்புவாங்க. அதனால நாளைக்கு இது மொத்தமா வந்துட்டு மக்களுக்கு நம்ம காமிக்க போறோம், அப்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்குலாம் அப்படி சொல்லிட்டு இங்க டிசைட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த காசெல்லாம் வந்துட்டு வெளியே தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நானே வந்து சரண்டர் ஆயிடுவேன்.
நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க சரிங்களா? நீங்க சரண்டர் ஆயிட்டீங்கனாலும் பயப்படாதீங்க. ஏன்னா நீங்க ஒன்ஸ் வெளிய வரும்போது, நான் உங்களுக்காக வந்துட்டு கேக் வாங்கி வச்சுப்பேன். கேக் வாங்கி வச்சிருப்பீங்களா? அப்ப டோஃப் வாங்க மாட்டீங்களா? எனக்கு பொண்ணுங்க மேல இருக்க நம்பிக்கையே வந்துட்டு குறைஞ்சிருச்சு. எப்போ நான் என்னோட எக்ஸ் ஒய்ஃப வந்துட்டு பார்த்தேனோ! அதனால நான் வந்து பொண்ணுங்க மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருந்தேன். ஆனா உங்கள மாரி ஒருத்தவங்கள என்னால பார்க்க முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. எவ்வளோ நல்லவங்க நீங்க. நீங்க பண்ற ஒரு விஷயமே வந்துட்டு உங்களுக்காக நீங்க ஒரு வாட்டி கூட யோசிக்க மாட்றீங்க. மத்தவங்களுக்காகவே யோசிக்கிறீங்க. நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. உங்கள மாரி ஒரு கேரக்டர்ல இருக்க பொண்ண பார்த்ததுக்கப்புறம், எப்படி என்னோட ஸ்டாண்டர்டே வந்து மாறிடுச்சு. பொண்ணுங்க மேல இருந்த மரியாதை கூடிருச்சு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு வந்து பேக்கரி ரன் பண்ண தான் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு. அதனால நான் நினைச்சேன் உங்களுக்கு வந்து கேக் வாங்கி தரலாம் அப்படின்னு. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் வந்து இவ்வளோ நேரம் ஃப்ளர்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இது சரியா பண்ணவும் தெரியல. அப்படின்னா சரி. நீங்க வரும்போது எனக்கு வந்து மேங்கோ கேக் வாங்கி தாங்க. மேங்கோ கேக்கா? சரி ஓகே. அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் ஒரு தனி ரூட் போயிட்டுருக்கும். நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல இருக்கு. இல்லையே! எனக்கு அப்படிலாம் இல்லையே! அப்படிலாம் இல்ல. தூக்கம்லாம் வரல. சொல்றதுலயே தெரியுது. ரொம்ப தூக்கம் வருதுன்னு நெனைக்கிறேன். வேணா நீங்க என் ஷோல்டர்ல சாஞ்சு தூங்கிருங்க. என்னது? ஷோல்டர்ல சாயட்டுமா? சாயட்டுமா? ஓகே. சாஞ்சிருவேன். ஓகே. அப்படி சொன்னதுக்கப்புறம் இவரு வந்து சாய வருவாரு. அப்போ கரெக்ட்டா தாத்தா வந்துருவாரு. 2 பேரும் அப்படியே விலகி விலகி நின்றுவாங்க. சரி, உங்களோட ஸ்வீட் மொமெண்ட்ஸ்லாம் நிறுத்திக்கிட்டீங்கன்னா, நீங்க கொஞ்சம் உள்ள போய் தூங்குங்க. நான் வந்து இதெல்லாம் வந்து பார்த்துக்கிறேன். என்னது? அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நான் தான் பார்த்தேனே. என்ன பார்த்த நீ? அதுதான் நீங்க 2 பேரும் அப்படியே சாஞ்சு போதும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க நினைக்கிற மாரி கிடையாது. புரியுது. சரி, நாளைக்கு நீ வந்துட்டு இதெல்லாம் முடிஞ்சிரும். ஆமா முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம்? அதுக்கப்புறம் நீ வந்து படிக்க போயிடு. நான் உங்க அக்காவோட அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடக்குதோ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா நம்மலாம் ஃபேமிலில. ஏன் இதெல்லாம் நீங்க பண்றீங்க? ஏன்னா? அதான் ஏன்? ஏன் இந்த அளவுக்கு நீங்க எங்களுக்காக பண்றீங்க? அ ஏன்னா நீ அந்த ஸ்டோரி கேள்விப்பட்டது இல்லையா? அந்த லாங் லெக் என்னது? அதுவா? அந்த ஸ்டோரியா? ஆமா. அந்த ஸ்டோரிலாம் எனக்கு தெரியுமா உங்களுக்கு? என்ன நடக்கும்? ஹாப்பி எண்டிங்கா? கடைசில வந்துட்டு அந்த ஹீரோயின் வந்து ஹீரோவ வந்து கல்யாணம் பண்ணிப்பா. ஓ! அப்படியா? அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்களா? தெரியாத மாரி நடிக்காதீங்க. உங்கள பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு அந்த மாரி கிடையாது. நான் சொல்றது புரிஞ்சுக்கோக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு பின்னாடியே ஓடிட்டு இருப்பாரு. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு அந்த காசெல்லாம் வந்துட்டு ஒரு பாக்ஸ்ல வச்சிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த பாக்ஸ் ஃபுல்லா வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டுருப்பாங்க. மக்கள்லாம் வந்து ஆரவாரமா பரவாயில்லையேப்பா காசுலாம் எப்படியோ கொண்டு வந்துட்டீங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா வந்துட்டு கையில தட்டிட்டு இருப்பாங்க. அப்புறம் இங்க நம்ம பார்க் வேற. இங்க பாருங்க நம்ம 17 பில்லியன் ரிசர்வ் ஃபண்ட் எப்படி நம்ம கிட்ட வந்து யார் கொண்டு போனாங்களோ அவங்க கிட்ட இருந்து ரிட்டர்ன் கொண்டு வந்திருக்கோம். இங்க பாருங்க அப்படி சொல்லி தொறந்து பார்த்தா அதுல காசு இருக்காது. இவங்களோட வால் போஸ்டர் தான் இருக்கும். என்னடா காசு இல்ல அப்படி சொல்லிட்டு, சரி வேற எதுல பாருங்க, வேற எதுலன்னு பாருங்க அப்படி சொன்னா எதுலயுமே காசே இருக்காது. எல்லாரும் தேடி தேடி எங்க போச்சு காசு? என்னது நம்ம காசு யாரோ திரும்பி திருடிட்டாங்களா? அப்படி சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து கத்திட்டு இருப்பாங்களா? அப்புறம் தான் இவரு மெசேஜ் எடுத்து பார்ப்பாரு. பார்த்தா அந்த தாத்தா தான் அனுப்பியிருப்பாரு. என்னப்பா நான் வந்து எப்படிப்பட்ட ஆளுன்றத மறந்து என்கிட்டயே திருடன்கிட்டயே சாவி கொடுத்துட்டு போன ஆளுங்களா நீங்க? யாருப்பா நீங்க? அப்படி சொல்லிட்டு தாத்தா மெசேஜ் வேற போட்டிருப்பாரு. அத பார்த்துட்டு டேய் கிழவ உனக்கு இருக்குடா அப்படி சொல்லிட்டு இவரு கத்திட்டு இருப்பாரு. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க கைஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற எபிசோட். அது தென் ஸ்டே டியூட்.